2024 மே மாதத்தோட கடைசி பகுதி எண்டிங் பகுதியில் பார்த்தீங்கன்னா செவ்வாய் பயிற்சி அப்படிங்கிற ஒரு விஷயம் நடக்க போகுது. அப்போ ஜூன் மாதத்தோட 1 பார்த்தீங்கன்னா மீன ராசியில் இருந்த செவ்வாய் பகவான் மேச ராசிக்கு பயிற்சி ஆகிறார். அப்போ மீன ராசியில் இருந்த செவ்வாய் பகவான் மேச ராசியில் பயிற்சி அடைந்து பார்த்தீங்கன்னாக்க ஆட்சி பெற்று வலிமையாக இருக்கக்கூடிய ஒரு நிலை இருக்குது. இந்த செவ்வாய் பயிற்சியால் யாராருக்கு என்னென்ன விஷயங்கள் நடக்க போகுது, செவ்வாய் பயிற்சினா என்ன, செவ்வாய் என்ன மாதிரி விஷயங்களை செய்வார் அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் ரொம்ப விரிவாக நம்ம பார்க்க போகிறோம். அந்த வகையில் இந்த செவ்வாய் பயிற்சி அப்படிங்கிறது என்ன மாதிரி முயற்சிகளை கொடுக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செவ்வாய் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதல்ல ஒரு தைரியம், வீரியம், வெற்றிக்கான அதிபதி தான் செவ்வாய். உடல் வலிமை அதிகம் உடையது அமைப்பு கொண்டது செவ்வாய். ஒருத்தருக்கு உடம்பு ரொம்ப ஆரோக்கியமாக இருக்குது, வலிமை உடையவராக இருக்காரு அப்படின்னா செவ்வாய் வலுவாக இருக்காருன்னு அர்த்தம். அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா தைரியம், மனோ தைரியம் இருக்குன்னா செவ்வாய் நல்லா வலிமையாக இருக்கார், நல்ல ஸ்தான பலம் பெற்றிருக்கிறாரு அப்படிங்கிறது ஒரு அமைப்பு அப்படிங்கிறது இருக்குது. எதுலேயும் ரொம்ப வேகமாக போகிறாரு, ரொம்ப வேகமான செயல்பாடு இருக்குது, அதுலேயும் விவேகமாக புத்திசாலித்தனமாக செயல்படுறாரு அப்படின்னா செவ்வாயோட ஆதிக்கம் அதிகமாக இருக்குது. அப்போ செவ்வாயோட அனுக்கிரகம் நிறைய இருக்குது அப்படிங்கிறதையும், அவரோட பெற்ற ஸ்தான பலம் ஜாதகத்தில் நல்லா இருக்குது, அப்படி வலிமை பெற்றிருக்கு அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். அது மட்டும் இல்லைங்க, செவ்வாய் பார்த்திங்கன்னா சகோதரருக்கு காரகர், சகோதர சகோதரிகளுக்கு செவ்வாய் தான் காரகர். தனக்கு பின்னாடி பிறக்கக்கூடிய தம்பி தங்கைகள் எல்லாத்துக்கும் பார்த்தீங்கன்னா செவ்வாய் தான் காரகராக இருக்கார். அப்போ செவ்வாயை வச்சு தான் அவங்களுக்கு எப்படி இருக்கும், அவங்களுக்குமான உறவுகள் எப்படி இருக்கும், கூட பிறந்த உறவுகள்லாம் எப்படி இருப்பாங்க அப்படிங்கிறத பற்றி தெரிஞ்சுக்க முடியும். அது மட்டும் இல்லைங்க, செவ்வாய் என்பவர் ஆளுமை திறன் உடையவர், எதையும் ரொம்ப ஈஸியாக சாதிக்கக்கூடிய ஆற்றல் உடையவங்க. எல்லா ஒரு நிர்வாகத்திலையும் பார்த்தீங்கன்னா செவ்வாய் ஆதிக்கம் உடையவர்கள் தான் ஒரு நிர்வாகத்திறன் உடையவர்களாக இருப்பாங்க. அதே நேரத்தில் இரக்க குணமும் இருக்கும், ஒரு கண்டிப்புடன் கூடிய நிர்வாக ஆளுமை திறன் உடையவர்களாக அவங்க இருக்கிறாங்க. அது வேறு என்னென்ன விஷயங்கள் இவங்களுக்கு வருது அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு இடம் வாங்கணும், ஒரு வீடு வாங்கணும், ஆமாம் ஒரு பூமி வாங்கணும், ஒரு விவசாய நிலம் வாங்கணும் அப்படின்னா செவ்வாய் நல்லா இருக்கணும். பூமிக்காரகன் அப்படின்னு சொல்லக்கூடிய செவ்வாய் ரொம்ப நல்லா இருக்கணும். அப்படி நல்லா இருந்தால் தான் ஒரு இடம் வாங்க முடியும், ஒரு வீட்டை கட்ட முடியும். அதே நேரத்தில் பூமி யோகம் அப்படிங்கிறது அவங்களுக்கு தான் அதிகமாக இருக்கும். அப்போ நிறைய நிலமலம் வச்சுருக்கவங்களாம் பார்த்தோம்னா அவங்களுக்கு செவ்வாயோட ஆதிக்கம் நிறைய இருக்கும். ஆமாம், விவசாய நிலம் வச்சுருக்கவங்க, அதே போல் கட்டுமான தொழில் செய்கிறவங்களாம் பார்த்திங்கன்னா செவ்வாயோட ஆதிக்கம் நிறைந்தவர்களாக இருப்பாங்க. அதாவது ரியல் எஸ்டேட் வேலை பார்க்குறது, ஒரு கட்டடத்தை கட்டி விற்கிறது, அதே நேரத்தில் கட்டடம் சார்ந்த உபகரணங்களை விற்கிறவங்க, இந்த மாதிரி விஷயங்கள் தொழில் செய்கிறவங்க எல்லாமே செவ்வாய் ஆதிக்கம் நிறைந்தவர்களாக இருப்பாங்க. அது மட்டும் இல்லைங்க, தீப்பொறி பறக்க வேலை பார்க்கக்கூடியவர்கள், எலக்ட்ரிக்கல் தொழில் ஒர்க் பண்ணுறவங்க, அதே நேரத்தில் வெல்டிங் ஒர்க் செய்கிறவங்க, இந்த மாதிரி கடுமையான தீப்பொறி எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் ஒர்க் பண்ணுறவங்க எல்லாமே பார்த்தீங்கன்னாக்க நம்ம செவ்வாயோட ஆதிக்கம் பார்த்தீங்கன்னா நுட்பமாக இருக்கக்கூடிய ஒரு தன்மை அப்படிங்கிறது இருக்கும். விருப்பமாக இருக்கக்கூடிய ஒரு தன்மை இருக்கக்கூடியவங்களாம் அதில் இருப்பாங்க. அப்படிப்பட்ட காரகங்களுக்கு அதிபதியானவர் தான் செவ்வாய் அப்படின்னு இன்னும் கொஞ்சம் கூடுதலாக எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, உடல் சார்ந்த விஷயத்தில் செவ்வாய் என்ன ஆதிக்கம் செலுத்துகிறார் அப்படின்னு பார்த்தோம்னா, இரத்தத்துக்கு காரகர், இரத்தத்தின் தன்மைக்கு காரகர் பார்த்தீங்கன்னா நம்ம செவ்வாய் பகவான் தான். அப்போ செவ்வாய் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா இரத்த ஓட்டம், உடல் வலிமை, தசை நார்களோட வலிமை, உடலில் இருக்கக்கூடிய வலிமை, சதை பிடிப்பு, நல்லா வலிமை தரக்கூடிய இடங்கள் எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னாக்க செவ்வாய் தான் காரகராக இருக்கார். அப்போ இரத்த ஓட்டத்தில் ரொம்ப முக்கிய பங்கு வகிக்கிறாரு. அடுத்து ஒரு முக்கியமான விஷயமுங்க என்னென்னு கேட்டிங்கன்னா, திருமணத்திற்கு பிறகு தாம்பத்திய உறவிற்கு பார்த்தீங்கன்னாக்க ஒரு செவ்வாய் நல்லா இருக்கணுங்க. செவ்வாய் காரகம் நல்லா இருந்தால் மட்டும்தான் அவங்களால ஒரு குழந்தை பேர் அப்படிங்கிறத ஒரு ஆண் அடைய முடியும். அந்த மாதிரி செவ்வாய் என்பதும் ரொம்ப 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 முக்கியம் வாய்ந்தவராக இருக்கார். குழந்தை பேருக்கு, அதாவது வீரியத்திற்கு காரகராக இருக்கக்கூடிய செவ்வாய் எந்த அளவுக்கு உங்களோட ஜாதகத்தில் இருக்காரோ அந்த அளவுக்கு உங்களுக்கு குழந்தை பேரும் தைரியமும் உடல் ஆரோக்கியமும் மேம்பட்டு நிற்கும். அப்படிப்பட்ட விஷயங்களுக்கு ரொம்ப காரகமாக முக்கியத்துவம் வாய்ந்தவராக இருக்கக்கூடிய ஒரு செவ்வாய் தான்.
ஒருத்தருக்கு சொத்து பத்து சேரணும், அதே நேரத்தில் நிலம்பலம் சேரணும், அடுத்து தொழிலில் ஜெயிக்கணும். எடுத்துக்கொண்ட தொழிலில் ஜெயிக்கணும் அப்படின்னா செவ்வாய் ஆதிக்கம் நிறைந்தவராக அவர் இருக்கணும். செவ்வாய் ஒரு நல்ல பலத்தில் இருக்கணும், இல்லது செவ்வாய் புத்தி நடக்கணும், செவ்வாய் திசை நடக்கணும். அப்போ தான் இந்த மாதிரி விஷயங்களில் அவர் ஜெயிக்க முடியும். எதிரியை ஜெயிக்கணும்னா கூட செவ்வாய் வலுப்படணும். அப்போ அப்படிப்பட்ட செவ்வாய் பயிற்சி அப்படிங்கிறது இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா ஜூன் 1ஆம் தேதியிலிருந்து பார்த்தீங்கன்னா மேஷ ராசியில் ஆட்சி பலம் பெற்று அருள் புரிய போகிறாரு. அந்த வகையில் ஒவ்வொரு ராசிக்கும் எப்படி இருக்கும், உங்கள் ராசிக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறதையும், அதற்கு செவ்வாய் அமர்ந்துள்ள இடத்தை பொறுத்து என்னென்ன பலாபலன்கள் உங்களுக்கு நடக்க போகுது அப்படிங்கிறதை பற்றியும் தெளிவான விளக்கங்களுடன் உங்களுக்கு பார்க்க போகிறோம். உங்களோட ராசிக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத விருச்சிக ராசி நேயர்களுக்கு இந்த 2024ஆம் ஆண்டு ஜூன் மாத பலன் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஜூன் மாதம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா உங்களோட ராசிநாதன் எப்படி இருக்காரு அப்படிங்கிறத பார்க்குறோம். உங்களோட ராசிநாதன் எப்படி இருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, ராசிநாதன் பார்த்தீங்கன்னாக்க 6ஆம் இடத்துல நல்ல வலிமை பெற்று ஆட்சி பலம் பெற்று அமர்ந்திருக்கக்கூடிய ஒரு அற்புதமான நிகழ்வு இருந்திருக்கு. அப்போ தைரியம், வெற்றி, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ரொம்ப நல்லா இருக்குது. கடந்த காலத்தில் எப்படி இருந்துச்சு அப்படின்னா 5ஆம் இடத்துல பூர்வ புண்ணியஸ்தானத்தில் ராகுவுடன் செவ்வாய் சேர்ந்திருந்தார். அப்போ ராகுவோட செவ்வாய் சேர்ந்திருந்து அந்த இடத்தையே கெடுத்துட்டாங்க. என்ன மாதிரி கெடுத்துட்டாங்க அப்படின்னா எண்ண ஓட்டங்கள் சரியில்லை, நினச்ச காரியங்கள் நடக்கலை. அதே நேரத்தில் பூர்வீகத்தில் குடும்பத்தில் ஒரு சிக்கல், குழந்தைகளிடத்தில் சரியான ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாத ஒரு தன்மை, இந்த மாதிரி. அதே போல் பார்த்தீங்கன்னா சகோதர உறவுகளில் சிக்கல், முறிவு, மனஸ்தாபங்கள், இப்படிப்பட்ட விஷயங்கள்லாம் நேர்ந்து வந்த ஒரு அமைப்பு. இந்த அமைப்பு பார்த்திங்கன்னா இப்போ அப்படியே அடியோடு மாறுது இந்த மாதம். ஏன்னா இந்த 1ஆம் தேதியே பார்த்தீங்கன்னா 6ஆம் இடத்துக்கு வந்துடுறாரு. ராகுவை விட்டுட்டு இவர் 6ஆம் இடத்துல ஆட்சி பலம் பெறார். அப்போ உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்துல யார்? உங்களோட ராசிநாதன் ஆட்சி பலம் பெற்று கம்பீரமாக இருக்கார். அப்போ என்ன செய்யணும்னா இந்த காலகட்டத்தில் இப்போ 6ஆம் இடம் என்பது மறைவு ஸ்தானம், கடன், எதிரி, சத்ரு, அதே நேரத்தில் நோய், அது மட்டும் இல்லாமல் தேவையில்லாத பகை உணர்வுகளை ஏற்படுத்தக்கூடிய ஒரு இடம். இந்த இடத்துல தனது ராசிநாதன் இருக்காரே அப்படின்னு பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. கண்டிப்பாக ஒரு நல்ல வேலை அப்படிங்கிறது விருச்சிக ராசி அன்பர்களுக்கு சூப்பராக அமையும். இதுவரையும் நல்ல படித்த படிப்புக்கு உண்டான வேலை இல்லை, ஏதோ ஒரு வேலை பார்க்குறேன், வேலை மாற்றிக்கணும், அது மட்டும் இல்லாமல் நல்ல தொழில் வாய்ப்பு அமையணும் அப்படின்னு சொல்லி வேலை சார்ந்து தொழில் சார்ந்து முயற்சி பண்ணுற அனைவருக்குமே நல்ல வேலை அப்படிங்கிற ஒரு விஷயம், நிரந்தரமான வேலை அப்படிங்கிற ஒரு விஷயம் ரொம்ப அருமையாக நடக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது இருக்குது. அடுத்து வேறு என்ன விஷயங்கள் இருக்குது அப்படிங்கிறதையும் பார்க்க போகிறோம். அந்த வகையில் இப்போ பார்த்தோம் அப்படின்னு கேட்டிங்கனாக்க ராசிநாதன் 6ல் இருக்கிறதுனாலையும் என்னென்னா உங்களையே நீங்கள் கெடுத்துக்க கூடாது. சில எதிர்மறை எண்ணங்கள் உங்களுக்கு வரும், எதிர்மறை உணர்வுகள் வரும். அதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்க வழிபாட்டின் மூலமாக நீங்கள் மாற்றிக்கணும் அப்படிங்கிறது தான் இந்த உங்களுக்குள்ள ஒரு சிறப்பான ஒரு கவனத்தில் வச்சுக்க வேண்டிய ஒரு விஷயமா இருக்குது. அடுத்து வேறு என்ன? 4ஆம் இடம். 4ஆம் இடம்ங்கிறது யார் அப்படின்னு கேட்டோம்னா சனி பகவான் ஆட்சி பெற்று இருக்கார். அப்போ அர்த்தாஷ்டம சனி நடக்குது. அப்போ வீடு, வண்டி, வாகனம், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கொஞ்சம் தடைகள் ஏற்படுத்திக்கிட்டு இருக்கிறாரு. அப்போ வீடை கட்டணும் அப்படின்னா இந்த காலகட்டத்தில் நீங்கள் ஒரு கடனை வாங்கினீங்க அப்படின்னா வீட்டை கட்டிடலாம். ஏன்னா ராசி அதிபதி 6ல் இருக்கார். அப்போ கேட்ட இடத்துல கடன் கிடைக்கும். அப்போ கடன் வாங்கி வீட்டை கட்டுறது, இந்த மாதிரி தடைப்பட்ட விஷயங்களை இந்த காலகட்டத்தில் நீங்கள் செய்யக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது. சுகஸ்தானத்தை கெடுத்தாலும் அந்த சுகஸ்தானத்தை மேம்படுத்தக்கூடிய வகையில் இந்த செவ்வாய் பார்த்தீங்கன்னா 6ஆம் இடத்துல இருக்கிறதுனால கொஞ்சம் சரி செஞ்சுக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது இருக்குது அப்படின்னு சொல்லணும். அதே நேரத்தில் இந்த மாதத்தில் 29ஆம் தேதி சனி பகவான் வக்ரமாகிறார். அப்போ பின்னோக்கி வரப்போகிறார். முன்னோக்கி போனவர் பின்னோக்கி வர்றாரு. அது எப்படின்னா நவம்பர் 15ஆம் தேதி வரையும் சனி வக்ரமாகிறார். அப்போ பின்னோக்கி வரப்போகிறார். அப்போ அர்த்தாஷ்டம சனி பாதிப்பு அப்படிங்கிறது உங்களுக்கு இருக்காது. அந்த காலகட்டத்தில் நீங்கள் வண்டி, வீடு, வாகனம், வீடு சார்ந்த விஷயங்கள், வீட்டுக்கு தேவையான உபகரணங்கள், அனைத்து விஷயத்தையும் நீங்கள் சரி செஞ்சுக்க
முடியும் அப்படிங்கிற ஒரு விஷயம் இதில் இருக்குது. அடுத்து பார்த்தோம் அப்படின்னு கேட்டிங்கனாக்க வேறு என்ன விஷயங்கள் இருக்குது? 5ஆம் இடத்துல இருக்கக்கூடிய ராகு குழந்தை பாக்கியம், குழந்தை சார்ந்த விஷயங்களில் கெடுதல் செஞ்சுக்கிட்டு இருக்காரு. அப்போ இந்த மாதிரி விஷயங்கள் பாக்கியஸ்தானங்கள் கெட்டு போய் வருது. அப்போ என்ன பண்ணணும்? இந்த காலகட்டத்தில் இந்த மாதிரி விஷயங்களை கொஞ்சம் தவிர்த்துக்கிறது அப்படிங்கிறது நல்லது. இந்த 5ஆம் இடம் சார்ந்த விஷயங்களில் கொஞ்சம் கவனமாகவும் பொறுமையாகவும் செயல்பட வேண்டிய விஷயம் இருக்குது. அதே நேரத்தில் அது குரு வீடு அப்படிங்கிறதுனால அந்தளவுக்கு பாதிப்பு அதில் இருக்காது அப்படிங்கிறதுல கவனமாக இருங்க. அடுத்து வேற என்ன விஷயங்கள் இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னாக்க அடுத்து 7ஆம் வீட்டில் யார் யார் இருக்குது என்ன அப்படின்னு பார்த்தோம்னாக்க 7ஆம் வீட்டில் 7ஆம் அதிபதி ஆட்சி பலம் பெற்று இருக்கிறார். அப்போ சூரியன் என்பவர் யார் அப்படின்னு பார்த்தோம்னா உங்களுக்கு 10 குடையவரோட ஆட்சி பெற்று இருக்கையில் சிவராஜ யோகம் ஏற்பட்டிருக்கு. அப்போ தொழில் சார்ந்த விஷயங்களை நீங்கள் இந்த காலகட்டத்தில் செய்யலாம். அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னாக்க உங்களுக்கு 8 குடையவரும் பார்த்தீங்கன்னா 7ஆம் இடத்துல இருக்கிறார். அந்த மாதிரி அமைப்பு இருக்குது. அப்போ இந்த காலகட்டத்தில் என்ன பண்ணலாம் அப்படின்னா மறைமுக தொழில்களில் வருமானம் ஈட்டக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிற விஷயங்களும் இருக்குது. ஆனால் கவனமாக செயல்படக்கூடிய ஒரு தன்மை அப்படிங்கிறதும் உங்களுக்கு வேண்டும். அப்படிப்பட்ட விஷயங்களோட இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்குது. ஆக மொத்தத்தில் விஷயங்கள் எல்லாமே 7ஆம் இடத்துல சுக்கிரன் இருக்கிறதுனால திருமண யோகம் உண்டு. குரு கூட சேர்ந்து இருக்கிறார் இல்லையா, 2 குடையவரோட சேர்ந்து இருக்கிறதுனால அப்போ என்ன நடக்குன்னா திருமண யோகம் உங்களுக்கு உண்டு. திருமணம் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு திருமணம் நடக்கும். அப்போ குடும்பத்தில் ஒருத்தரை சேர்த்துக்கொள்ளக்கூடிய அமைப்பு இருக்குது. அப்போ சுபகாரிய நிகழ்வுகள் செய்யலாம். இப்படிப்பட்ட விஷயங்கள்லாம் உங்களுக்கு சிறப்பாக நடக்கக்கூடிய தன்மையில் இருக்குது அப்படின்னு சொல்லணும். அந்த வகையில் உங்களை பொறுத்த வகையில் இந்த மாதத்தில் சிறப்பான நிகழ்வுகள் நிறைய நடக்க இருக்குது. நல்ல முன்னேற்றமான பாதை அப்படிங்கிறது ஒரு அருமையான விஷயமாக இந்த ஜூன் மாதம் உங்களுக்கு அமையுது அப்படின்னு சொல்லணும். அந்த வகையில் பார்த்தீங்கன்னா 11ஆம் இடத்துல இருக்கக்கூடிய கேது பகவான் பார்த்தீங்கன்னா நல்ல விதமான இதுவரை பெரிய நல்ல அனுபவத்தை தொழில் மற்றும் வருமானம் உறவுகள் சார்ந்து நல்ல அனுபவத்தை கொடுத்துருக்காரு, ஞானத்தை கொடுத்துருக்காரு. அப்போ இந்த ஞானமும் அறிவும் ஒன்றா சேர்ந்து ஒரு நல்ல வாழ்க்கை பாதையை அமைச்சிக்கிறதுக்கு மிகப்பெரிய பேருதவியாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லணும். அப்போ ஜூன் 14ஆம் தேதிக்கு அப்புறம் 8ஆம் அதிபதி 8ல் ஆட்சி பெறுறது. அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா அவர் 11க்கு உடையவராக இருக்கிறதுனால அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா 10ஆம் அதிபதியும் 8ல் போய் ஆட்சி பெறுறது அப்படிங்கிறதுனால அந்த காலகட்டம் ஒரு 15 நாள் பார்த்தீங்கன்னாக்க கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய காலகட்டமாக இருக்குது. அந்த காலகட்டத்தில் நீங்கள் கவனத்தோடு செயல்பட்டுக்குங்க. அதே நேரத்தில் நல்ல தசாபுத்தி அமைப்புகள் நடந்தது அப்படின்னா இதை பற்றி கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. எப்போதும் போல் நீங்கள் பார்க்க வேண்டிய விஷயத்தில் கவனத்தை அதிகமாக எடுத்துக்கலாம். தசாபுத்தி கொஞ்சம் சரியில்லை அப்படின்னா இதெல்லாம் கொஞ்சம் கவனத்தில் நீங்கள் எடுத்துக்கணும் அப்படிங்கிறதையும் சொல்கிறோம். அந்த வகையில் இப்போ என்ன செய்ய போகிறோம் அப்படின்னு பார்த்தோம்னாக்க உங்களோட ராசியில் விசாகம், அனுசம், கேட்டை அப்படிங்கிற 3 நட்சத்திரங்கள் இருக்குது. 3 நட்சத்திரங்களை பொறுத்தளவில் விசாக நட்சத்திரத்துக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா விசாக நட்சத்திரத்தை பொறுத்தளவில் 2 குடையவன் 7ல் இருக்கிறதுனால அப்போ என்ன நடக்குது அப்படின்னா தனம் சார்ந்த விஷயங்கள் நல்லா இருக்க போகுது. அதே நேரத்தில் மனைவி மக்கள் சார்ந்த விஷயங்களில் நல்ல லாபம் தலாபம் கிடைக்கக்கூடிய அமைப்பு. அப்போ 7ஆம் தேதி அப்போ மனைவிக்கு ஒரு தொழில் செஞ்சு வச்சு கொடுக்குறது, அவர் வருமானத்தை ஏற்படுத்தி கொடுக்குறது, ஆமாம் அவங்களையே வருமானத்தை உருவாக்கி கொடுக்குறது, அல்லது 2 பேரும் சேர்ந்து பார்ட்னராக ஒரு தொழில் செய்கிறது, இப்படிப்பட்ட அமைப்புகள்லாம் ஏற்படக்கூடிய ஒரு தன்மை இருக்குது. அடுத்து அனுசம் நட்சத்திரத்துக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். அனுசம் நட்சத்திரத்துக்கு பார்த்தீங்கன்னா அர்த்தாஷ்டமச்சனி 4ஆம் இடத்துல இருக்கிறாரு. அப்போ இந்த காலத்தில் வண்டி வாகனங்கள் வீடு சார்ந்த விஷயங்கள் கொஞ்சம் கவனமாக முதலீடு செய்யணும். அப்படி கூடுதலாக அதை சரி செய்யணும் அப்படிங்கிற ஒரு அமைப்பு இருக்குது. அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னாக்க தாய் ஸ்தானம் அப்படிங்கிற விஷயங்கள் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் உடல்நலக்குறைவு உடல் சார்ந்த விஷயங்களில் கவனம் செலுத்திக்கணும். இது பார்த்தீங்கன்னா வருகின்ற ஜூன் 29ஆம் தேதி வரையும் தான். அதற்கு பிறகு பார்த்தீங்கன்னா 4 மாத காலங்கள் வக்ரமாகிறார் சனி பகவான். அப்போ 3ஆம் இடத்துக்கு வந்து அவரும் கெட்டு போயிடுவார். அந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்கள் வீடு வண்டி வாகனங்கள் அனைத்தையும் சரி செஞ்சுக்கலாம். உங்கள் அம்மாவோட உடல் நல சரி செஞ்சுக்கக்கூடிய ஒரு அற்புதமான அமைப்பாக இருக்குது. அடுத்து பார்த்தோம் அப்படின்னா கேட்டை நட்சத்திரம். கேட்டை நட்சத்திரத்துக்கு எப்படி இருக்க போகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா கேட்டை நட்சத்திரத்தை பொறுத்தவரை 8க்கும் 11க்கும் உடையவராக இருக்கவர் 7ல் இருக்கிறதுனால அப்போ நல்ல தனலாபத்தை தருவார். திடீர் அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது இருக்குது. குடும்பத்தில் ஒருத்தரை சேர்த்துக்கக்கூடிய அமைப்பு. அவரும் பார்த்திங்கன்னா நல்ல புத்திசாலித்தனம் உணைந்தவராக இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது இருக்குது. அதே நேரத்தில் லாபங்கள் அதிகரித்து தருவார். அதே போல் கோர்ட்டு கேஸு வழக்குகள் இருந்தால் அதெல்லாம் சரியாகக்கூடிய ஒரு தன்மை. உங்களோட பணம் பாக்கி மற்றவங்கள்ட்ட உங்கள்கிட்ட கடன் வாங்கி கொடுக்கல அப்படின்னா அந்த காலகட்டத்தில் கடன் வசூலாகக்கூடிய ஒரு தன்மை, இப்படிப்பட்ட விஷயங்கள்லாம் உங்களுக்கு நடக்கக்கூடிய ஒரு அமைப்பாக இந்த காலகட்டம் இருக்குது அப்படின்னு சொல்லணும். ஒரு நல்ல தெய்வீக வழிபாடு அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு கேட்டிங்கனாக்க இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா
வாரம் பார்த்தீங்கன்னா தட்சிணாமூர்த்தி வழிபாடு, செவ்வாய்க்கிழமைகளில் தட்சிணாமூர்த்தி வழிபாடு செஞ்சுக்கணும். அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா வெள்ளிக்கிழமைகளில் துர்க்கையம்மன் வழிபாடு அப்படிங்கிறது மிக முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்குது அப்படின்னு சொல்லணும். அந்த வகையில் பார்த்தோம்னா இந்த ஜூன் மாத பலன்களை பொறுத்த வகையில் உங்களுக்கு சாதக பாதகங்கள் அப்படிங்கிற விஷயங்கள் பார்த்தீங்கன்னாக்க அனைத்து விஷயங்களுமே இதில் ரொம்ப தெளிவாக கொடுக்கப்பட்டிருக்கிறோம். இந்த வீடியோ மூலமாக பார்த்தீங்கன்னாக்க தொடர்ச்சியாக நம்ம வீடியோவை நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா நீங்கள் முதல் முறையாக பார்க்குறவராக இருந்தால் நம்ம வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டன் ஆன் பண்ணி நோட்டிஃபிகேஷன் வச்சுக்கோங்க. அடுத்தடுத்த வீடியோக்கு உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரக்கூடிய வாய்ப்பு அப்படிங்கிறது டைம்லி வரும். அதே நேரத்தில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய ஜீவசாதகத்தை பார்க்கணும், ஒரு பர்சனல் கன்சல்டேஷன் வேணும் அப்படின்னாக்க உங்களுடைய ஜாதகத்தை பார்த்து தெரிஞ்சுக்கணும். என்ன தசாபுத்தி நடக்குது, தசாபுத்தி அமைப்புக்கு ஏற்றார் போல் என்ன செய்யலாம் அப்படின்னு ஒரு பர்சனல் கன்சல்டேஷன் வேணும் அப்படின்னா இந்த கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொண்டு உங்களோட விஷயங்களை நீங்கள் அப்பாயின்மெண்ட் பெற்றுக்கலாம், அல்லது கால் பண்ணியும் அப்பாயின்மெண்ட் பெற்றுக்கிட்டு உங்களோட ஜாதகத்தை முழுமை பலனையும் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். இதுவரையும் உங்களுக்கு பல்வேறு விதமான தகவல்களை கொடுத்துக்கிட்டு இருந்தது உங்கள் வாழ்க வளமுடன் ஜோதிடர் குருச்சுந்தர வடிவேல். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.